ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூர்யா சாட்டர்டே மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த தேர்ஸ்டே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஆக்சுவலி ஒரு தெலுங்கு படம். இது வந்து ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜில் ஒரு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நானி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. ஜேக்ஸ் பிஜாய் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. விவேக் ஆத்ரேயா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேரக்டருக்கு முன்னாடி இதே நானி அண்ட் நஸ்ரியா வச்சு தெலுங்குல வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஆன்டி சுந்தரி அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரி அது. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் டேரக்டர் தான். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்திருந்த இன்னொரு 2 படங்களும் வந்து கமர்ஷியல் படம் அப்படின்றப்போ இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பக்கா மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு. ஸோ படத்தோட கதையுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தோட கதை புரிஞ்சது. அதனால சரி இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்த்தது தான். மெயினாக எஸ்ஜே சூர்யா இருக்காரு. அதுக்காகவும் நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பாங்க. நானுமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் தேட்டரில் போய் பார்த்தேன். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நானி அவர் சின்ன வயசா இருக்கும்போது எல்லாருமே அடிச்சுட்டு வராரு. எல்லாருமே சண்டை போடுறாரு அவர் சின்ன வயசுலேருந்து. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எல்லாருமே சண்டை போட்டுட்டு வர, உனக்கு தினம் உன் கோவத்தை நீ காட்டினா அந்த கோவத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்கும். அதனால வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உன் கோவத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. சாட்டர்டே மட்டும் உன் கோவத்தை காட்டு அப்படின்றாங்க. ஸோ சனிக்கிழமை மட்டும்தான் அவரோட கோவத்தை அவர் காட்டுறாரு. அந்த வாரத்தில் மிச்சம் 6 நாள்லையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒவ்வொரு ஆள் டார்கெட் பண்ணி அந்த பிரச்சனையும் அந்த கோவத்தை வந்து அந்த சனிக்கிழமை அவங்க மேலே காட்டுறாரு. அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அவர் பண்ணிட்டு வர்றாரு சின்ன வயசுலேருந்தே. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது இதுக்குள்ள. ஸோ பிரச்சனையா ஒரு ஒரு எவில் டைப் ஆஃப் ஒரு வில்லன் வரான். லைக் அவர் ஒரு மக்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் கதை தான் இது. எனக்கு கதையை சொல்லணும்னு பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. பட் ஆனால் எல்லாருக்குமே ஆடியன்ஸ் நிறைய ரிப்பீட்டடாக பார்த்த ஒரு கமர்ஷியல் கதை தான் இது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நானி ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது படத்தில். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவான ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தில் அவருக்கு. படம் ஃபுல்லாக ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த ஒரு மாசான அந்த ப்ரெசன்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்டன்ட் சீன்ஸும் பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல கேரக்டர் அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு பக்கமான ஒரு சப்ஜெக்ட் இது அவருக்கு. ஸோ சனிக்கிழமைனா கோவமாக சூடானா பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி லைக் அந்த ஒரு தெலுங்கு ஹீரோக்கான அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் அந்த ஒரு ஸ்க்ரீன் இது அதெல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவர்கிட்ட இருந்து. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் படத்துலையும். அவரே தான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டப்பிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் ஒரு தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் எனக்கு ஒரு டப்பிங் படம் பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு 5 லாங்குவேஜ் டப் பண்ணியிருக்காங்க. பட் அவர் தமிழ் தெரியுன்றதுனால ஸோ தமிழ் லாங்குவேஜ் அவரே கூட டப் பண்ணியிருக்கலாம். அதனால எங்கேயுமே வந்து ஒரு டப்பிங் படம்ன்ற ஒரு ஃபீல் வரல. அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா நடிப்பின் ராட்சசன் அரக்கன் என்ன வேணா சொல்லலாம். பிரமாதமான ஆக்டிங் இந்த படத்துல. ஒரு வில்லன் ரோல் ஒரு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவ்வளோ நெகட்டிவ் கேரக்டர் அவரோட கேரக்டர் இந்த படத்துல அவர் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கே உள்ள ஸ்க்ரீனுக்குள்ள போய் அவர் அடிச்சுட்டு வரணும் போல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு மக்கள் ஒரு எல்லாருமே வெறுக்கத்தக்க ஒரு வில்லன் கேரக்டர்னு சொல்லலாம். பட் ரொம்ப பிரமாதமா ஆக்டிங் வைஸ் டெரரா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பிரமாதமா இருந்தது படத்துல. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட டயலாக் டெலிவரி, அந்த அவரோட அந்த ஒரு வில்லனிசம், அவரோட அந்த ஸ்டைல், அவரோட அந்த சிரிப்பு லைக் ஜென்ரலா அந்த எஸ்ஜே சூர்யா அந்த ஒரு வில்லனிசம்லாம் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பிரமாதமா பண்ணியிருந்தாரு. மாநாட்டில் தான் இதுக்கு முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த ஒரு வில்லனிசம் பயங்கரமா எக்ஸ்ட்ரீம்ல இருந்தது. பட் இதுவும் அந்த லெவலுக்கு ஈக்குவலா தான் இருக்கு இந்த படம். கண்டிப்பா வந்து தெலுங்குல ஒரு நல்ல வில்லனா உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆயிட்டாரு. இனிமே நிறைய நல்ல படங்கள் அவருக்கு வந்து தெலுங்கு படங்கள் வரும்னு நினைக்கிறேன் வில்லன் கேரக்டரா. வந்து ஒரு சாலிடான ஒரு ஹீரோ கேரக்டர்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டராலாம் இருந்து இப்போ வந்து வில்லன் ஆயிட்டாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது அவரோட ஆக்டிங். லைக் அவர் வந்து வில்லனுக்கு ஒரு பக்கவான ஒரு மெட்டீரியலா இருக்காரு. கண்டிப்பா இவர் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்ல நிறைய படங்கள் அவர் வந்து மக்கள் யூஸ் பண்ற டேரக்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல ஒரு செம கேரக்டர் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் அவருது. ரொம்ப நல்லாவே நீட்டா பண்ணியிருந்தாரு. ஒரு யூசுவல் வில்லன் டைப்பா இருந்தா கூட வந்து ரொம்ப ஒரு இவரோட ஆக்டிங்ல அதை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி பிரியங்கா மோகன் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்னசென்ட் ஒரு லைக் ஒரு கான்ஸ்டபிள் ரோல் அவங்களது. ஒரு ஹீரோயின் ரோலும் கூட ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அது ரொம்ப நல்லா நீட்டா சின்னதா தான் பண்ணியிருந்தாங்க. பெரிய ரோல் அவங்களுக்கு இல்ல. பட் அவங்களால தான் லைக் ஹீரோக்கும் அந்த வில்லனுக்குமான அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி அபிராமி அவங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நானிக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரோல் தான் படத்துல. ஒரு முக்கியமான ஒரு ரோல். அவங்க அந்த பையன்கிட்ட சத்தியம் வாங்குறது தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க அபிராமி. நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டா அவங்க வந்து அம்மா ரோல் தான் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி அதித்தி பாலன் அவங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நானிக்கு அக்காவா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான் அவங்க வந்து. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க படத்துல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, முரளி சர்மா அவர் இதுல வந்து ஒரு மினிஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அவரு தான் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் மாரி. அந்த ரோலுமே ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. ஒரு வில்லன் கேரக்டர் மாரி இல்ல. லைக் ஒரு காமெடியன் கேரக்டர் மாரி தான் இருந்தது. சின்னதா அவரோட ரோலுமே கொஞ்சம் ஓரளவு காமெடியா தான் காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது அவரோட ரோலுமே. அதே மாதிரி பி. சாய்குமார் அவர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நானிக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா ரோல். ஜெனரலா ஒரு நிறைய இப்போ வர படங்கள்ல அப்பா ரோல் தான் பண்ணிட்டு வராரு தெலுங்கு மூவிஸ்ல. அது மாதிரி இது அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இம்ப்ரெசிவா இல்ல. லைக் நான் தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் ஆகட்டும், பிளஸ் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப நல்லா நீட்டாவே குடுத்திருந்தாரு. அதே மாதிரி முரளிஜியோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு ரொம்ப
பெரிய ப்ளஸ். இந்த டிஐ ஒர்க், இந்த கலரிங் இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது படத்துல. ஏன்னா சுத்தி ஒரு 2, 3 இடத்துல தான் எடுக்குறாங்க படம். அந்த ஊருக்குள்ள சின்ன சின்ன இடங்கள், ஒரு சில இடங்கள்ல தான் ஷார்ட்ஸ் அதிகமா படம் வந்து மூவ் ஆகுது. ரொம்ப நீட்டா ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே பிரமாதமா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள் அந்த கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த நானிக்கும் அவருக்குமான அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப், அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபில. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஸ்ரீனிவாசோட எடிட்டிங் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் படம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு லீனியலா ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி தான் எடிட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனால் ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம்ன்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய டியூரேஷனாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் எடிட்டிங்ல ஒரு 1/2 hour வெட்டி தூக்கிருக்கலாம். அப்படி தான் கிறிஸ்ப் நீட்டாக படம் போயிருக்கும். கமர்ஷியல் படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் அளவுக்கு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இப்போ யாருக்கும் பொறுமை இல்லாத இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களை ஆடியன்ஸ் வந்து அதிகமாக பார்க்கறதும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிருக்கலான்றது என்னோட ஐடியா. அது வந்து பார்த்தீங்கன்னா விவேக் ஆத்ரேயா அதுக்கு முன்னாடி அந்த அண்டி சுந்தரி எடுத்தாரு. நாடியன் நஸ்ரியா நடிச்ச படம் 2 years பேக் வந்து அந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. பட் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக இந்த கமர்ஷியல் வைஸாக படம் பெருசாக ஹிட் ஆகல, ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் தான். பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்த ஒரு நல்ல படம் தான் அது. பட் அதே டேரக்டர் கூட திரும்பி ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்காரு நானி. இப்போ விவேக் ஆத்ரேயா அண்ட் நானியோட காம்போ ஏன்னா கான்செப்ட் ரசிச்சிருப்பாரு. இந்த சாட்டர்டே மட்டும் கோவமாறனோட கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸோ நானி ஒத்துட்டு வந்திருக்கலாம் இந்த படத்தில். மெயினாக படம் வரைக்கும் வந்து நான் பாசிட்டிவ் என்னன்னு சொல்லிடுறேன். பட் பாசிட்டிவ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் படத்தில். லைக் பட் ஆனால் நிறைய விஷயங்கள் ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் நெகட்டிவ்னு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மெயினாக வந்து நான் பார்த்த விஷயம் வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகி படம் போகுது. பட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல லேக் ஆகுது. ப்ளஸ் செகண்ட் ஹாஃபோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட கதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதை தான், ஒரு கமர்ஷியல் கதை தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சாட்டர்டே ஒரு ஹீரோ வந்து கோவப்படும், மற்ற நல்லா நார்மலாக இருப்பாங்க. இந்த கதையை எடுத்துக்கிட்டு பிரமாதமாக ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப சிம்பிளாக ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி எடுக்காம புரியாத மாதிரி கொஞ்சம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிருக்கும். பட் விவேக் ஆத்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் ஸ்க்ரீன் பிளேல ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி ஒரு நார்மல் லீனியர் டைப்ல எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுதான் படத்தோட ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நானி அண்ட் எஸ்ஜே சூர்யா 2 பேரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் படத்தில் இருந்தால் கூட லைக் ஸ்க்ரீன் பிளே மொத்தமாக சொதப்பி படத்தை வந்து காலி பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட், ஒரு பழைய கமர்ஷியல் ஸ்டோரி இருந்தால் கூட அந்த ஒரு கான்செப்ட் வந்து சாட்டர்டே ஆனால் ஒருத்தன் அடிப்பான், மற்ற நாள் கோவத்தை சேர்த்து வச்சு சாட்டர்டே மட்டும் தான் அடிப்பான் எல்லாரையும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட். ஸோ இது வச்சு ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்ல சூப்பர் படமாக வந்திருக்கும். இதே கமர்ஷியல் படங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை வச்சுட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி தான் நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஆடியன்ஸ்க்கு புரியாம மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்து, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நிறைய இடங்கள்ல லேக் இருந்தது. அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இருந்தது. பட் ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப நமக்கு வந்து ஒரு ப்ரிடிக்டபிளாக இருந்தது. ஒரு பழைய கமர்ஷியல் ஸ்டோரி இருந்தால் கூட இப்போ எடுத்துட்டு அதை வந்து நல்லா பட்டி டிங்கரிங் பார்த்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல படத்தில் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகலாம், பழைய ஸ்டோரியாக இருந்தாலும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்டோரியும் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேவும் பழசா ரொம்ப நம்ம பார்த்த படங்கள் டைப்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் படங்கள் நம்ம பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். மெயினாக நான் ஒரு 90s கிட்ஸ்னால பர்டிகுலராக நிறைய இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் அதிகமாக பார்த்து வாழ்ந்து வாழ்றதுனால எனக்கு இந்த படம் வந்து உட்காந்து பார்க்க முடிஞ்சது. உட்காந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கும் ஓரளவு லைட்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ இருக்க ஒரு ஆடியன்ஸாக இருந்தாலும், இப்போ ஒரு 2K கிட்ஸாக இருந்தாலும், இப்போ ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தாலும் என்னடா படம் அது ரொம்ப பழைய டைப்ல எடுத்து வச்சிருக்காங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாருன்னா பெட்டர் படமாகவே இருந்திருக்கும். பட் ஆனால் எஸ்ஜே சூர்யா அண்ட் நானி வேற லெவல் ஆக்டிங். அவங்களுக்கான ஒரு ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் வாட்ச் தான் இது. ரொம்ப போர் அடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் தள்ளி போய் ஒரு படம் நீங்கள் 2005 2008 நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு தமிழ் படமோ ஒரு தெலுங்கு படமோ ஒரு அந்த 2007 2008 ஒரு கமர்ஷியல் படம் எப்படி அந்த மைண்ட் செட்டில் அப்போ இருந்த ஆடியன்ஸாக நம்ம போய் தேட்டரில் போய் பார்த்தோமோ அந்த மைண்ட் செட்டில் இந்த 2024 தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். நீங்கள் இப்போ இருக்க மைண்ட் செட்டில் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய இல்லை ஒரு இப்போ இருக்க ஆடியன்ஸோட மைண்ட் செட்டில் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப வந்து ஒரு வந்து தலைவலியோட தான் வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய மைனஸாக பார்த்து இந்த படத்தோட ஒரு டியூரேஷன் தான். ஒரு 20 to 30 மினிட்ஸ் இந்த படத்தை கட் பண்ணியிருந்தா கூட நம்ம கிறிஸ்பாக இந்த கூட ஓரளவு ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் பழைய இதில் பழைய சீன்ஸ்லாம் வந்து பழைய ஸ்க்ரீன் பிளே வந்தால் கூட ஓரளவு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கலந்துருக்கும்னு நம்புகிறேன். பட் ஆனால் ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் அது. இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் அது. கண்டிப்பாக நான் தேட்டரில் பார்க்கலாம். நல்ல இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல் தான் இது. ரொம்ப வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூட இருக்கணும். ரொம்ப ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் அதிகமாக படத்தில் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஆக்ஷன் படம் தான் அது. ஒரு ஃபேமிலியோட போய் ஒரு ஒன் டைம் நல்லா நீட்டாக பார்க்கலாம். ஸோ தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் தமிழ் டப்பிங் படம் மாதிரி இல்லை, அதான் ஒரு பெரிய பாசிட்டிவாக எனக்கு பட்டது. அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ஒரு தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க டப்பிங் டீம் எல்லாமே. எல்லாமே வந்து நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர்ஸ்லாம் அவங்களே தான் டப் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருந்தது படத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே சூர்யாவுக்கு நிறைய வில்லன் ரோல்ஸ் வந்து தெலுங்குல கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம்.
அப்போ நானும் இதுக்கடுத்து என்ன நல்ல படங்கள் பண்ணுறேன். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் அவர் நடித்த படங்கள்லாம் அப்படி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்ஷன் மோடு வந்துட்டார் லாஸ்ட் ஒரு 2-3 படங்கள். பட் அதுவும் இந்த படம் கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் வந்து டேரக்டர்ஸ்க்கு மேலே தான் தப்பு. அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார் நானி. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு படங்கள்லாம் எப்படி பண்ணுறாருன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.